ஹாய் ஹலோ இன்னைக்கு வந்து அம்மா வீட்டில் சூப்பரான பரோட்டா தான் சுட்டிருந்தோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பரோட்டா வீட்லேயே செய்கிறத எனக்கு வந்து பர்சனலி ரொம்ப பிடிக்கும் ஹோட்டலில் வாங்குறதை விட. அதுக்கப்புறமா அம்மா வீட்டில் தோட்டத்துலேருந்து இப்போ வந்து பப்பாளி காயும் பறிச்சுக்கிட்டு நாளைக்கு பொரியல் வைக்கிறதுக்காக இப்போ வந்து அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வீட்டிலேருந்து இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்திருந்த வாழை இலை வாட்டிட்டு இந்த பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ இலையெல்லாம் வாட்டியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு பரோட்டா, அதுக்கப்புறம் ஒரு ஆம்லேட்டு, சிக்கன் வந்து பொரிச்சிருந்தேன். இப்போ பாருங்க எவ்வளோ பேருன்னு பாருங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமா சிக்கன் வந்து பொரிச்சது. அதுக்கப்புறம் ஒயிட் சாஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு பரோட்டாக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு என்னோட பொண்ணு தான் இது செய்வா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பரோட்டா கூட சப்பாத்தி கூட எல்லாம் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா எனக்கு வந்து கமெண்டில் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். அதேமாதிரி கேரளா ஃபுட்டுக்கும் கேரளாவும் அதேமாதிரி உங்களுக்கு நான் எங்களோட வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா என்னங்க பொதி பரோட்டான்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து பீஃப் கறி எல்லாம் போட்டு பரோட்டா கூட செய்வாங்க. பீஃப் கறி சிக்கன் கறி எல்லாம் வச்சு இன்னைக்கு நாங்கள் வந்து ஒயிட் சாஸும் முட்டை ஆம்லேட் பண்ணிட்டு சிக்கன் போட்டுட்டு இப்போ வந்து ஸ்டவ்வுக்கு மேலேயே வச்சு இந்த மாதிரி சுட்டு எடுக்கிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாழை இலையோட வாசனையோட இந்த அந்த சாஸ் வந்து நல்லா வந்து மெல்ட்டிங் ஆகி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வாழை இலையிலேயே வச்சு நாங்கள் எல்லாருமே எத்தனை கை பாருங்கள் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கணும். என்னன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு இவ்வளவுதான். உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டும் கேரளாவும் அதே மாதிரி என்னோட வீடியோஸும் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டி குட்டி ஐடியாஸுக்கும் டிப்ஸுக்கும் என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.